உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறும் மக்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை நிறைவு பெறுகிறது. இன்று மாலை வரை 572 பேர் மனு தாக்கல், அண்ணாமலை உள்ளிட்டோர் நாளை மனு தாக்கல் செய்கின்றனர். தூத்துக்குடியில் இன்று ஒரே நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் பிரச்சாரம். தங்கள் கட்சி வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் ஆதரவு திரட்டுகின்றனர். தூத்துக்குடியில் காலை நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காமராஜர் தினசரி சந்தை, ராஜாஜி பூங்கா உள்ளிட்ட இடங்களிலும் மீனவ மக்களிடமும் திமுக வேட்பாளர் கனிமொழிக்கு ஆதரவு திரட்டினார். தமிழகத்தில் நிலத்தடி நீர்மட்டம் சரிந்திருப்பதால் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்படும் என அண்ணாமலை பேச்சு. நதிநீர் இணைப்பை கண்டிப்பாக மோடி தலைமையிலான பாஜக அரசு நிறைவேற்றும் என்று பல்லடம் செயல் வீரர்கள் கூட்டத்தில் உறுதி. அரசியலில் தான் விடுமுறை எடுத்ததே இல்லை என அண்ணாமலை கருத்து. தனது அம்மாவை பார்த்தே 2 மாதங்கள் ஆகிவிட்டதாகவும் பேச்சு. மயிலாடுதுறை தொகுதிக்கு காங்கிரஸ் வேட்பாளர் இன்று அறிவிக்கப்படுவார் என செல்வ பெருந்தகை தகவல். பிரச்சாரத்திற்காக ராகுல் காந்தி விரைவில் தமிழகம் வரவுள்ளார் என பேட்டி. நீலகிரி தொகுதி பாஜக அதிமுக வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலின் போது ஏராளமானோர் திரண்டு கூச்சலிட்ட விவகாரம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக பாஜக அதிமுகவினர் மீது 3 பிரிவுகளின் கீழ் உதகை போலீசார் வழக்கு பதிவு. தூத்துக்குடி தொகுதியில் 2வது முறையாக போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி வேட்புமனு தாக்கல். மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் லட்சுமிபதியிடம் வேட்புமனுவை அளித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடும் ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் மேலும் 4 பேர் மனு தாக்கல். ஒரிஜினல் ஓபிஎஸ்ஸின் இனிஷியல் நெடில் ஓவாக உள்ள நிலையில் மற்றவர்களின் முதல் எழுத்து குரில் ஓ என தகவல். ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் தண்டிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட முருகன், ஜெயக்குமார், ராபர்ட் ஃபயாஸ் 1 வாரத்திற்குள் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள். மூவருக்கும் இலங்கை துணை தூதரகம் பாஸ்போர்ட் வழங்கியுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். அரவிந்த் கெஜ்ரிவாலை விடுதலை செய்ய வலியுறுத்தி பிரதமர் இல்லம் நோக்கி செல்ல முயன்ற ஆம் ஆத்மி தொண்டர்கள் கைது. 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 மெட்ரோ ரயில் நிலையங்களை மூடி போலீஸ் நடவடிக்கை. கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக கோரி பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைது செய்யப்பட்டு உள்ளதால் பதவியில் நீடிக்க கூடாது என வலியுறுத்தல். பம்பரம் சின்னம் கோரி மதிமுக அளித்த விண்ணப்பத்தின் மீது நாளை காலை 9 மணிக்குள் முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மக்களவை தேர்தலில் திமுக அதிமுகவிற்கிடையில்தான் போட்டி என இரு கட்சியினரும் கூறுவது குறித்த கேள்விக்கு ஜி.கே. வாசன் பதில். எதிர்மறை வாக்குகளை பெறுவது யார் என்பதில்தான் 2 கட்சிகளுக்கும் இடையே உண்மையான போட்டி நிலவுவதாகவும் கருத்து. வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்களிக்க செல்லும் போது வாக்காளர்கள் செல்போன் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். ஜனநாயக கடமையை தவறவிடாமல் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என வேண்டுகோள். தென் சென்னை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தமிழ்செல்வி ஆடி காரில் நின்றபடி ஊர்வலமாக வந்து வேட்புமனு தாக்கல். மதுரை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சத்யாதேவி உடல்நலக்குறைவுடன் வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக வந்ததால் அயற்சியால் மயங்கி அமர்ந்தார். வேட்புமனு தாக்கலின் போது உறுதிமொழியை தமிழில் வாசிக்க தெரியாத நாம் தமிழர் கட்சியின் விருதுநகர் வேட்பாளர் கௌஷிக் இங்கிலீஷில் பேசினாலும் தான் ஒரு பக்கா தமிழன் என்று விளக்கம். வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். சட்ட விதிகளுக்கு நாங்கள் நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால்
இந்திய அரசியலமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் ஈரோடு அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரின் சொத்து மதிப்பு 583 கோடி ரூபாய் என வேட்புமனு தாக்கலின் போது அளித்த பிரமாண பத்திரத்தில் தகவல். தன்னிடம் 10 கிலோ தங்க நகையும் மனைவியிடம் 10.6 கிலோ தங்க நகையும் உள்ளதாக தகவல். உத்தரப்பிரதேசம் கோரக்நாத் ஆலயத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாடிய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் பக்தர்கள் மீது வண்ண பொடிகளை வீசி உற்சாகம். இன்று முதல் மார்ச் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நகைச்சுவை நடிகர் சேஷு உடல்நலக் குறைவால் சென்னையில் காலமானார். லொள்ளு சபா நிகழ்ச்சி மூலம் புகழ்பெற்ற சேஷு வடக்குப்பட்டி ராமசாமி, A1 உள்ளிட்ட படங்களில் நடித்தவர். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.